மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள விருத்திகரேஸ்வரர் கோயிலில் செயல் அலுவலர் மாலா வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பாக சலங்கை பூஜை நாட்டிய அஞ்சலி விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியை சுற்று வட்டாரத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டு ரசித்தனர். அரியலூர் மாவட்டம் வரதராஜன்பேட்டை புனித ஆரோக்கிய அன்னை ஜெபக்குழுவினர் சார்பில் வெள்ளி விழா ஆண்டு பாத யாத்திரையும் கொடியேற்ற திருவிழாவை முன்னிட்டு மரியே வாழ்க என கைகளை உயர்த்தியபடி கும்மி பாடல்கள் பாடியபடி பக்தர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டனர். மேலும் இந்த பயணத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வேளாங்கண்ணி நோக்கி நடந்து சென்றனர். சென்னை எண்ணூரில் விநாயகர் சிலையை கரைப்பதற்கு வந்த பொதுமக்களிடம் பாறைகள் ஈரமாக உள்ளதாக கூறி இறங்க உதவி செய்த காவலரின் செயல் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் விநாயகர் சிலையை கரையில் வைத்து சாமி தரிசனம் செய்து கடலில் கரைத்தனர். சென்னை ராயபுரம் அருகே போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது ராஜசேகரன் என்ற வாலிபரிடம் மதுபோதை சோதனை செய்த போது ஊத சொன்னால் மெஷினில் உறிஞ்சி வம்பு செய்த சம்பவம் காவலர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் 70% குடித்திருப்பதை கண்டுபிடித்ததை அடுத்து மதுபோதையில் வந்த ராஜசேகரின் இருசக்கர வாகனத்தை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்து மதுபோதையில் வந்ததற்கு அபராதம் விதித்து அனுப்பி வைத்தனர். சென்னை ராயபுரத்தில் வேலுசாமி என்பவர் வீட்டில் வணங்கிய விநாயகர் சிலையை ஸ்ரீ கமல விநாயகர் கோயிலில் 1.5 சவரன் தங்க சங்கிலியுடன் வைத்து சென்ற நிலையில் அப்பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் நேர்மையுடன் திருப்பி வழங்கிய சம்பவம் அப்பகுதியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. போக்குவரத்து உதவி ஆய்வாளர் நேர்மையாக செயல்பட்ட அந்த நபருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் நடைபெறவுள்ள விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 12 பள்ளிகளுக்கு மதியம் 1 மணி முதல் விடுமுறை வழங்கி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரெஜினி உத்தரவு பிறப்பித்தார். செங்கோட்டை காவல் ஆய்வாளர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு பரிந்துரை செய்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மாப்பிள்ளை விநாயகர் நற்பணி மன்றம் சார்பில் 38ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் வீதி உலா மற்றும் சிலை கரைக்கும் வைபோகம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஊர்வலமானது பழைய பேருந்து நிலையம், காந்தி சிலை, ரவுண்டானா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சென்ற நிலையில் வழிநெடுகிலும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் பாதுகாப்பையொட்டி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கண்ணன் உத்தரவின் பெயரில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே முன்னால் சென்ற லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த 3 பேர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆம்பூர் நகர காவல்துறையினர் விபத்துக்குள்ளான காரை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் விருப்பாட்சிபுரத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவரின் மகன் 13 வயது சஞ்சய் என்பவர் விஷப்பூச்சி கடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட அருகம்புல் அருகே சென்றபோது அடையாளம் தெரியாத பூச்சி கடித்ததில் சிறுவன் உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து பாகாயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை அருகே ராமையன்பட்டி தைக்கா பகுதியில் உள்ள வக்பு வாரியத்திற்கு சொந்தமான காலி இடத்தில் கொட்டப்பட்டிருந்த இரும்பு கழிவுகள் மற்றும் தார் உருளைகள் தீப்பற்றி எரிந்த நிலையில் அங்கு சென்ற 5 தீயணைப்பு வீரர்கள் சுமார் 15 நிமிடங்கள் துரிதமாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் தீ விபத்து சம்பவம் குறித்து பாளையங்கோட்டை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து குப்பைக்கு தீ வைத்த மர்ம நபர்கள் மற்றும் அந்த இடத்தில் சட்டவிரோதமாக கழிவுகளை கொட்டியவர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் ரயில்வே சுரங்கப்பாதை அருகே கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
விபத்தினால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. மேலும் போதிய வெளிச்சம் இல்லாததே விபத்து நேரிட்டதற்கு காரணம் என்று கூறப்படும் நிலையில் சேதமடைந்த சாலையை சீரமைத்து மின்விளக்குகள் பொருத்த வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லில் குடியிருப்பு பகுதி அருகே ராட்சத மலைப்பாம்பு ஒன்று மரம் ஏறிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தகவலின் பேரில் அங்கு விரைந்த வனத்துறையினர் ராட்சத மலைப்பாம்பை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார நிகழ்வை முன்னிட்டு இடம் தேடல் மற்றும் ஆய்வுப் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன. இந்த ஆய்வுப் பணிகளை திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான மகேந்திரன் நேரடியாக தலைமை தாங்கிய நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள இடம் தொடர்பாக மக்களின் அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், மேடை அமைப்பு, வாகன நிறுத்தம் போன்ற வசதிகள் குறித்து அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சின்ன காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த கல்பனா தமிழ்ச்செல்வி என்ற இளம்பெண் தனது வீட்டின் மொட்டை மாடியில் தேங்காய் நார் மட்டைகளால் விநாயகரை வடிவமைத்து அசத்தியுள்ளார். 20 அடி நீளம், 15 அடி அகலத்தில் செய்யப்பட்டிருந்த இந்த விநாயகர் வடிவமைப்பு தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி அனைவரையும் கவர்ந்து வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.